இப்பல்லாம் இந்த சோஷியல் மீடியால ஏலியன் ட்ரெண்டுன்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு பையன் கூட திருச்சியிலேருந்து ஒரு பையன், ஒரு அண்ணா ஒரு 20, 22 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அவரு இந்த டாட்டூ ஷாப் வச்சுட்டு, டங் ஸ்பிளிட்டிங்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு. அத பண்ணிட்டு, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தூக்கி ஜெயில்ல வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பேட் மென்டாலிட்டி என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்கு வந்து வெளிநாடு போயி, இங்கேருந்து எங்க அ ஒரு ரூ. 7,00,000 செலவு பண்ணி டங் ஸ்பிளிட்டிங்கு, டாட்டூஸ் இந்த மாரிலாம் போடுறாங்க. அவங்களோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. இந்த மாரி இத வந்து ட்ரெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இத பார்த்து நெறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க அப்டின்னா, அவங்க நெறைய தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்ல இருந்து அவங்களுக்கு தெரியாம காசு எடுக்கிறது, டாட்டூ போட்டுக்கிறேன்னு சொல்றது. இந்த மாரி இப்போ வந்து இத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன். ஸோ இத யாரும் ஃபாலோ பண்ண வேணாம். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. சப்ஸ்கிரைப்.